சரி, நீங்க படிச்ச பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு ராம்தேவ் அவர்கள் தான் துணைவேந்தரா எதிர்காலத்துல? ஏன் பயமுறுத்துறாருன்னு தெரியல. பீட்டர் அல்போன்ஸ் அண்ணன் சொல்றது இந்த அசெட், பிசிக்கல் அசெட், ஹியூமன். ஆனா அப்படி இல்லைண்ணே. அதாவது உடனடியாக RSSல இருந்து பிஜேபியில இருந்து எல்லாம் வைஸ் சான்சலர்ஸ் இறக்குமதி பண்ணிடுவாங்க. அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைண்ணே. ஏன்னா அது ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் ஒரு சட்டம் இருந்தது. அதனால எடுத்தேன் கவுத்தேன் அப்படின்னு யாரையும் வைஸ் சான்சலர் அப்பாயிண்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்க சொன்னது மாதிரி அசெட், அது போத் பிசிக்கல் அசெட்ஸ் அஸ் வெல் அஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் அசெட்ஸ், அதெல்லாம் பறிபாயிடும் அப்படின்றது அது தேவையற்ற ஒரு பயம். தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள எல்லா யூனிவர்சிட்டிஸோட அசெட்ஸ் தமிழ்நாடு அரசுகிட்ட தான் இருக்க போகிறது. இன்ஃபேக்ட் ஏற்கனவே வரக்கூடிய ஒருத்தர் அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்ன மாற்றத்தை உண்டாக்கலாம், உள்ள அவருக்கான அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னும் போது அந்த கல்வி வளாகம் எப்படி வேணா மாற்றப்படலாம். அது மாதிரி எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது. வைஸ் சான்சலர் எடுத்தன் கவுத்தன் அவருக்கு தன்னுடைய சுயேட்சையா, தன்னுடைய தன்னிச்சையாக எடுக்கக்கூடிய முடிவுகள் கிடையாது. அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுக்கும் ஈவன் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் போஸ்ட ஃபில்அப் பண்ணும்போது ஒருத்தரை கேண்டிடேட் செலக்ஷன் பண்ண கூட அது அப்ரூவல் ஆகணும். அது அகாடமிக் கவுன்சில்ல போய் அப்ரூவ் ஆனதுக்கு பிறகுதான் அதுல கையெழுத்து போட முடியும். ஆக மொத்தம் ஒரு வைஸ் சான்சலர் கொண்டு வந்துட்டோம், உடனடியே எல்லா அசெட்டையும் எல்லாத்துக்கும் வித்துருவோம், ஹியூமன் ரிசோர்ஸ் நாங்க வித்துருவோம் அப்படின்றது தேவையற்ற ஒரு பயம். அதனால இந்த பயத்தை கிளப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இன்ஃபேக்ட் இந்த வைஸ் சான்சலரோட அப்பாயின்மெண்ட்ஸ்ல நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் உட்பட்ட தனித்தனி சட்டங்களில் உட்பட்டுதான் எல்லா நடவடிக்கைகளுமே முதலமைச்சர் ஒரு முக்கியமான அம்சம் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு தனி தீர்மானத்துல, தமிழ்நாடு அரசாங்கத்துடைய தனி தீர்மானத்துல வரம்பற்ற கட்டணம், இடஒதுக்கீடு இல்லாத தன்மை என வரம்பு மீறும் தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களுக்கு கடிவாளம் போடுவதற்கு சிறு துரும்பும் கிள்ளி போட மறுக்கும் மத்திய அரசு. அவர் ஒன்றிய அரசு சொல்றாரு, தனது நிதிநிலை அறிக்கையில் உயர்கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டை குறைத்து கொண்டே வரக்கூடிய அரசு கல்வித்துறை சார்பில் தமிழ்நாட்டில் IIT, IIM, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி போன்ற ஒரு புதிய உயர்கல்வி நிறுவனத்தை கூட அமைக்காத உங்களுடைய அரசு IIT போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் பட்டியலிடுத்தவர் பிற்படுத்தப்பட்டவர்களுடைய சட்டப்படியான ஆசிரியர் பணியிடங்கள் லிஸ்ட் போட்டு இது எதையுமே செய்யாம எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கக்கூடிய மாநில அரசாங்கத்தின் நிதியில இயங்கக்கூடிய பல்கலைக்கழகங்களை எங்களுடைய முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வருவோம்னு சொல்றது சுயநலமானது இல்லையான்னு கேட்கிறாரு. அதுக்கு எதிர்கட்சி அவர் இந்த டிராஃப்ட் ரெகுலேஷன்ல பேரா நம்பர் 1.2 படிச்சிருந்தாருன்னு அதை சொல்லியிருக்க மாட்டாரு. ஏன்னா இந்த ரெகுலேஷன் இஸ் கோயிங் டு கவர் தி டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஆல்சோ. நீங்க சொல்றீங்க இல்லீங்களா, பிரைவேட் யூனிவர்சிட்டி அவங்க இஷ்டத்துக்கு பணம் வாங்குறாங்க, இஷ்டத்துக்கு பண்றாங்கன்னு. இந்த ரெகுலேஷன் உயர்கல்வி நிறுவனத்தை தமிழ்நாட்டில் புதுசா தொடங்கல, நாங்க வச்சிட்டு இருக்கோம், நாங்க கற்றுக் கொடுக்கிறோம், எங்களுடைய கல்வி நிறுவனத்தை நீங்க கையகப்படுத்த முயற்சிக்கிறீங்கன்னு குற்றச்சாட்டை மாநில அரசு வைக்குது. சார் அதான் சொல்றீங்க, நீங்க தமிழ்நாட்டுல ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, IIT, திருச்சியில IIM இருக்குது. ஒன்றை கூட எப்ப இதெல்லாம் சார் எப்ப அதாவது இன்ஃபேக்ட் தமிழ்நாடு நீங்க ஒரு சமயத்துல ஒரு சைடுல நீங்க தமிழகம் படிக்கிறீங்க மிகப்பெரிய, அதாவது கல்வியிலேயே நாங்க தான் ரொம்ப டாப்ல இருக்கோம், GR அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா? சொல்லட்டும், அது பெருமைதான். நம்ம அதுக்காக சிறுமைன்னு சொல்ல முடியாது. அதே சமயம் 2014 பிறகு எத்தனை IIT, எத்தனை IIM, எத்தனை IIIT உருவாயிருக்குது. திருச்சியில ஒரு IIT இருக்கு சார், திருச்சியில IIM இருக்குது, திருச்சியில BIM இருக்குது, சென்னையில IIT இருக்குது. உலகத்திலேயே IIT சென்னை தான் டாப்ல இருக்குது சார். தமிழ்நாட்டு இருக்காங்கல்ல, ஆக மொத்தம் ஏன் இல்ல அப்படின்னா இருக்குது. ஆக மொத்தம் இல்லாத இடத்துல இன்ஃபேக்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிகள் 10 வருஷத்துல எத்தனை தொடங்கி இருக்கீங்க சார்? இல்ல சார், எய்ம்ஸ் எத்தனை தொடங்கி இருக்கீங்க 10 வருஷத்துல? எங்கெங்கெல்லாம் தொடங்கி ஒரு பட்டியல் கொடுங்களேன். உங்கள்ட்ட தான் பட்டியல் இருக்கு. நீங்க 10 ஆண்டுகள்ல 11 ஆண்டுகள்ல நீங்க எய்ம்ஸ் எத்தனை இடங்கள்ல தொடங்கி இருக்கீங்க? அதுல தமிழ்நாட்டுல எத்தனை இருக்கு? அது எவ்வளவு செயல்பாட்டுல வந்திருக்கு சொல்லுங்களேன். நீங்க பட்டியல் கொடுங்க. நான் பட்டியல் என்கிட்ட இருக்கு.
இல்ல ஒரு எய்ம்ஸ்க்கே தான் வந்து ஒருத்தர் செங்கக்கல்ல தூக்கிட்டு சுத்திட்டு இருக்காரு. அது ஏன் அடுத்த பாவம் நீங்க அந்த வருஷம் நீங்க வச்சது ஒரு செங்கலை அவர் தூக்கிட்டு இருக்காரு. இல்ல, ஏன் தெரியுமா? நீங்க வேற ஒரு செங்கல் வச்சிருந்தா எப்படி தூக்கிட்டு இருக்க முடியும்? 2026 ஒரே செங்கல் வச்சீங்க. ஒரு வருஷத்துக்குள்ளார, அதாவது படிப்பு வந்து ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சு, அந்த கட்டடம் வந்து வேகமா நடந்துகிட்டு இருக்குது. அடுத்த 2026 இந்த நேரத்துல அந்த புது பில்டிங்லயே நம்ம வந்து மீட்டிங் நடத்தலாம் தான் நான் ஆசைப்பட்டோம். நாங்க வந்து புறக்கணிக்கவில்லை, நாங்க வந்து எந்த ஆசைக்கும் நாங்க ஏற்று போகவும் இல்லை.